சொல்றான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை சிந்திக்கிறவன் பாக்கியவான். அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். ஏன் வாய்க்குது? அவர் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவரை போலவே சிந்திக்கிறான், அவரை போலவே கற்பனை பண்றான். கற்பனையை சிறப்பாக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் தான் இந்த மெடிடேஷன், தியானிப்பது. யோசுவாக்கு போவோம். யோசுவா 1ஆம் அதிகாரம், யோசுவா 1:8. நியாயப்பிரமாணம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயா. இரவும் பகலும் அதை இரவு மூலம் சிந்திக்க முடியுமா? இரவு மூலம் சிந்திக்க முடியும். இரவு மூலம் கவலைப்பட முடியுமா? சாம்பியன்ஸ்ட்டை கேட்டு பாருங்க. அந்த கவலைப்படுகிற சாம்பியன்ஸ்ட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம்னா 48 மணி நேரம் கவலைப்படலாமாங்க. அது வந்து அவங்களோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதை பற்றி இதை பற்றி ஓடிட்டே இருக்கும். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை இரவும் பகலும் தியானிப்பாயாக. வசனத்தை தியானிக்கிறோம், வாயை திறந்து பேசுகிறோம் என்றால் அதில் சொல்லியிருக்கிறபடி நடக்க முடியும். நிறைய மக்களுக்கு கர்த்தர் சொன்னபடி நான் நடக்க முடியலங்கிறாங்க. நான் கேட்குறேன், நடக்க விரும்புகிறேன், வசனத்தின்படி வாழ விரும்புகிறேன், ஆனால் முடியல. ஏன் முடியலன்னா அதை சிந்திப்பது கிடையாது. சிந்திக்கிறோம், பேசுகிறோம் என்றால் அதுபடி நடக்க முடியும். நீங்கள் சிந்திக்காததை எதுவுமே நடக்க முடியாதுங்க. முதல்ல சிந்திக்கணும், இமேஜின் பண்ணணும், அப்புறம் வாயை திறந்து பேசணும். இந்த தியானித்து கொண்டிருப்பாய் பார்த்தீங்களா? தியானித்து கொண்டிருப்பாய்னா அந்த எண்ணத்தை ரோலிங் ஓவர் பண்ணுறது, திரும்ப 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 கொண்டு வர்றது. ஒரு முறை இல்லை, திரும்ப 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 கொண்டு வர்றது. கல்யாணத்துக்கு போனீங்க, சொந்தக்காரன் வீட்டுக்கு, வாண்டு கேட்கல, அந்த எண்ணம் திரும்பி திரும்பி வருது. பார்த்தீங்களா? தெரியாமல் போயிட்டோமே, போனோம், தப்பா போச்சு. வாண்டு சொன்னா ஒரு வார்த்தை கேட்டாளா, ஒரு வார்த்தை கேட்டாளா, அப்படி 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 வருது. பார்த்தீங்களா? அதான் ரோலிங் ஓவர். அதே மாதிரி வசனத்தை திரும்ப 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 பண்ணுறீங்கன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் ஃபோக்கஸாக இருக்கும். உங்கள் ஃபோக்கஸ் வந்து வெளியே போகாது, ஒரே ஃபோக்கஸாக இருக்கும். எப்போ சிங்கிள் ஃபோக்கஸாக இருக்குதோ அப்போ தான் மனதில் பிக்சர் உருவாக ஆரம்பிக்கும். வேறு எதை குறித்தும் கவலைப்படம், ஒரே ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா அப்போ தான் படம் உள்ளே உருவாக ஆரம்பிக்கும். பைபிள் முழுக்க படிங்க. ஒரு வருஷத்தில் பைபிள் படிப்பது எப்படி? படிங்க, கட்டாயம் படிங்க. யாராச்சும் சொன்னாங்கன்னா இந்த அதிகாரம் படிங்க, அந்த அதிகாரம் படிங்க, இப்படி படிங்க, கட்டாயம் படிங்க. ஆனால் 2-3 வசனத்தை தியானம் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. 2-3 வசனம் மட்டும் வச்சுக்கோங்க. நானோ ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் அப்படியே வாழ்க்கை அப்படியே பரிபூர்ணம் அடைந்து நிரம்பி வழிகிறது மாதிரி அப்படியே பாருங்க. என்ன நானும் ஜீவனை கொடுக்கவும் அது இல்லை. மக்கள் கடைசி ஜபம் முடிஞ்சோன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்னாத்மாவே கத்திரை சோத்திரி, முழு பரிசுத்த சோத்திரி, ஆத்மா கத்திரை சோத்திரி சோத்திரி. என்ன சொன்னேன்? எதுக்கு? என்ன பண்ணீங்க நீங்கள்? அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதன்னு சொல்லும் பொழுது செஞ்சதெல்லாம் அவங்க மனதில் ரீகால் ஆகணும். ஆண்டவரை அச்சித்தீங்களே, அடையாளம் இல்லாமல் இருந்தோமே, ஒரு அடையாளப்படுத்திருக்கீங்களே, ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்களா, அப்படி சிந்திச்சு தேங்க்ஸ் பண்ணுறது தான் விரும்புகிறாரு. அவன் சொல்கிறான், தனக்கு என்னெல்லாம் செஞ்சாரான், அக்கிரமங்கள்லாம் மன்னிச்சிங்க ஆண்டவரே, நோய்களெல்லாம் குணமாக்க ஆண்டவர்ண்டு மனதில் அப்படி ரீகால் பண்ணுறான். அப்படி ஏதாச்சும் 2-3 வசனம், உன் களஞ்சியங்கள்லாம் பூர்ணமாக நிரம்பும், உன் பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளை திருந்தாமல் இருக்கான இல்லை, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் அதே சிந்திச்சு நிறைவாக இருப்பான், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருப்பான், கர்த்தரோட நோக்கம் வாழ்க்கையில் நிறைவேறும், அவனை பார்க்கும்போது அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அந்த பிக்சரை வச்சிங்கன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்பொழுது என்னாகும்? உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கும், புத்திமானாய் நடந்து கொள்வாய். வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்கும் சரியான அறிவு இருக்கும் உனக்கு. அதுதான் நல்ல அறிவைத்தான் ஆங்கில பைபிளில் குட் சக்ஸஸ்ன்னு போட்டிருக்காங்க. then you will have good success and prosperity. வழி வாச்சிருச்சு, புத்திமானா இருந்தீங்கன்னாவே செழிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன் ரொம்ப பேருக்கு செழிப்பு இல்லை? புத்தி இல்லை, அவ்வளோதான். புத்தி வரட்டும், காசு வரும். காசு வரணும், புத்தி இல்லைன்னா
வந்த காசு எவ்வளவு சீக்கிரமா வச்சா அவ்வளவு சீக்கிரம் போயிடும். புத்தி, வசனத்தை சிந்திங்க, புத்தி உண்டாகும், ஞானம் உண்டாகும், அறிவு உண்டாகும். சங்கீதம் 1 எல்லாருக்குமே தெரியும். துன்மார்க்கோட ஆலோசனைகள் நடவலை, பாவிகளோட வழியில நிற்கலை, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரல. உட்கார்ந்த என்ன ஏங்க, 4 மாமே மச்சான் சித்தப்பா வந்தா கொஞ்சம் பேச வேணாமா? பேசுங்க. ஆனால் நீங்கள் அவனுக்குள்ள எண்ணங்களை விதைங்க, அவன் உங்களுக்குள்ள எண்ணங்களை விதைக்க விடாதீங்க. அவன்கிட்ட பேசணுமா, என்னப்பா சாப்பிட்டியா, பிள்ளை நல்லா படிக்குதா, குடும்பம் நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாது. அதுக்கு மேலே பேச வரதமாக இருந்தால் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, என் குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு, அடுத்த டாபிக் நம்மகிட்டருந்து வரணும். அப்படின்னா நீங்கள் சரியான ஆள்னு அர்த்தம். பாவிகளோட பேசக்கூடாதுன்னு சொல்லலை, பாவிகளோட ஆலோசனைகளும் உள்ளே வந்துடக்கூடாது. அது வார்த்தைகள் இல்லைங்க, அது அது எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் உள்ள விழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்துன்னா தெரியுமா, பிரியமா இருக்கிறதே வேறங்க. பிரியமா இருந்துச்சுன்னா வேற எந்த சிந்தையுமே வராதுங்க. சூப்பராக இருக்கு சாப்பாடு, வேற ஏதாவது பக்கத்தில் பேசுவீங்க, நேரம் இல்லை. அது கல்யாண வீட்டிலாம் நல்ல சாப்பாடு இருந்துச்சுன்னா சீக்கிரம் சாப்பிட்றணும், இல்லை அடுத்தவர் பின்னாடி வந்து சேர ஆடிட்டே இருப்பாங்க அப்படியே. அப்பெல்லாம் பேசுறதுக்கு நேரமே இல்லை. நல்ல சாப்பாடாக இருக்கா, முழு இருதயத்தோடு பிரியமா இருந்து, அதே மாதிரி கர்த்தருடைய வேதத்தில் அப்படி பிரியமா இருக்கணும். பிரியமா இருந்த இரவும் பகலும் அதை சிந்திக்கிறவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். ஏன் வாய்க்குது? அவர் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவரை போலவே சிந்திக்கிறான், அவரை போலவே கற்பனை பண்றான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு எல்லாமே வாய்க்குங்க. அவன் தோல்வி அடைவது கஷ்டம், நிறைவா வாழ முடியும், பரிபூர்ணமா வாழ முடியும்.